ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு புதிய திகில் சம்பவத்தோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பெரியப்பாவே தம்பி மகளை மற்றும் பையனை ஒரு அடி நிலத்துக்காக கொன்னுட்டாங்க. கொன்னது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட ஆவிய வசியப்படுத்தவும் செய்யறாங்க. வாங்க முழுசா என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய அனுபவங்களை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைப் ஒவ்வொன்றும் இந்த மாதிரி உண்மை சம்பவங்களை உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்க எனக்கு ஹெல்ப்பா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பேய் அனுபவம் நடந்திருக்கா? அதை என்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உண்மை அனுபவங்களை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2018ஆம் ஆண்டு புதுசா அந்த வீட்டுக்கு குடி வந்து 15 நாளே ஆச்சு. அன்று இரவு மணி 1:30 மணி இருக்கும். கட்டில்ல தூங்கிட்டு இருந்த 2 சின்ன பசங்கள்ல ஒருத்தன் திடீர்னு கண்ணை முழிச்சு பெருமூச்சோட பயந்துகிட்டே கட்டிலுக்கு கீழே படுத்துட்டு இருந்த அவங்க அம்மாவை எழுப்புறான். அவங்க அம்மாவும் எழுந்து என்னடான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் பயந்துகிட்டு கட்டில்ல தூங்கும் போது ஒரு உருவம் என்னோட காலை பிடிச்சு இழுத்து வெளியே தள்ளுற மாதிரி இருந்ததம்மான்னு சொல்றான். அவங்க அம்மா அவன் நைட்டு படுத்து இருந்ததும் இப்போ படுத்துட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் பாக்குறாங்க. கட்டில்ல ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் தள்ளப்பட்டு இருப்பானோன்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டே இருக்கும்போது கிச்சன்ல திடீர்னு அடுக்கி வச்ச சாமான்கள்லாம் கீழே விழுது. நம்ம வீட்டுல பூனை தொல்லையும் இல்லையேன்னு முணுமுணுத்துக்கிட்டே கிச்சன் பக்கம் போறாங்க. அங்க போன திடீர்னு ஒரு உருவம் மறைஞ்ச மாதிரி பார்த்திருக்காங்க. இவங்க மனசுல தோணுனது ஏதோ ஆவி இல்லனா பேயா இருக்குமோன்னு. ஆனால் அத பெருசுபடுத்தாம பையனை தன் பக்கம் படுக்க வச்சுக்கிட்டு போய் தூங்க போறாங்க. இந்த பையனோட அம்மாவை பத்தி சொல்லணும்னா இவங்க ஒரு முஸ்லிம் பெண், பேரு ஆயிஷா. இவங்க கணவர் ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி கேன்சர் வந்து இறந்துட்டாரு. இவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகம். ஒரு நாளைக்கு 2 முறையாவது தொழுகை பண்ணிடுவாங்க வீட்லயே. இவங்க கொஞ்சம் தைரியமான பொண்ணு தாங்க. இவங்களுக்கு 2 பையன்கள். பெரியவன் 10 வயசு, சின்ன பையனுக்கு 4 வயசு. சின்ன பையன் பிறந்து 6 மாசத்திலேயே அவங்க அப்பா இறந்துட்டாரு. தாளையூத்து பக்கத்துல இருக்கிற கிராமத்துல ராசா கவுண்டருக்கு சொந்தமான 2 ஏக்கர் தென்னந்தோப்புல 2 ஏக்கர் வாழைத்தோப்பு. தண்ணி பாய்ச்சிக்கிட்டு கீழே விழுகிற தேங்காய் எல்லாம் எடுத்து ஒரு பக்கம் போட்டுட்டு வேலையை பார்த்துட்டு தோப்புலயே இருக்கிற பெரிய வீட்டுல குடியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ராசா கவுண்டர் மற்றும் அவங்க குடும்பம் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. அவங்க வீட்டுல 6 மாசத்துக்கு முன்னாடி 2 துர்மரணம் நடந்ததுனால அவங்க அந்த வீட்டை காலி பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு அவங்களுக்கு சொந்தமான வீட்டுல தங்கிட்டு இருக்காங்க. ராசா கவுண்டருக்கு வீட்டுல நடந்த துர்மரணத்தை பத்தி டீட்டெயிலா ஏன் எதுக்காக அந்த துர்மரணம் நடந்ததுன்னு வீடியோவை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும். ஆயிஷா யோசிக்கிறாங்க, இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு புரியாம நடந்ததை யாருக்கிட்டையும் சொல்லாம யோசிச்சுக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருந்த ஆயிஷா ஒரு நாள் மதியம் 12 மணி பக்கமா தென்னந்தோப்புல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ஆயிஷாக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் காத்துக்கிட்டு இருந்தது. அன்னைக்கு அவங்க பசங்கள்ல ஸ்கூல் லீவு. அன்னைக்கு அவங்க வாழைத்தோப்புல ஒரு பக்கமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க தென்னந்தோப்புல இருந்து பசங்க விளையாடுறத பார்த்தவங்க ஒரு நிமிஷம் பயத்துல பயந்து போய் ஒரு செகண்ட் நின்னு பின்பு ஓடி போய் பசங்க பக்கத்துல போறாங்க. ஏன்னா பெரிய பையனும் சின்ன பையனும் விளையாடும் போது சின்ன பையன் பின்னாடி ஒரு சின்ன பொண்ணு வெள்ளை கலர் ட்ரெஸ்ல, இந்த ட்ரெஸ் ஃபுல்லா ரத்தம் வடிஞ்சு ரெட் கலர்ல ஒரு உருவத்தை பாக்குறாங்க. ஆயிஷா ஓடி வந்ததை பாக்குற அந்த அமானுஷமான உருவம் சடனா வாழைத்தோப்புக்குள்ள ஓடி போய் மறைஞ்சிருச்சு. உடனே பசங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போன ஆயிஷா என்ன பண்றது, ஏன் பசங்களை தொந்தரவு பண்ணதுன்னு புரியாம அன்று இரவின கழிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில இதெல்லாம் நினைச்சு நமாஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆயிஷாவை நமாஸ் பண்ண விடாம சில சத்தங்களும் வீட்டு கிச்சன் சாமான்களும் கீழே விழுற சத்தம் கேட்குது. இதெல்லாம் பண்றது நேத்து பார்த்த அந்த ஆவியோட வேலையா தான் இருக்குமோன்னு கணிச்சு கிச்சன் பக்கம் ப்ரே பண்ணிக்கிட்டே போறாங்க. அங்க ஆனா ஒன்னும் இல்ல. சரின்னு பசங்களுக்கு சாப்பாட்டை தட்டுல போட்டு கொண்டு போய் பசங்களுக்கு கொடுத்துட்டு தன்னோட சின்ன சின்ன வேலைய வீட்டுல பார்த்துட்டு இருந்த ஆயிஷா திடீர்னு பெரிய பையன் சாப்பாட்டு தட்டை கையில பிடிச்சுக்கிட்டு வாழைத்தோப்பு பக்கமா போறான். அதை கொஞ்சம் கூட கவனிக்காத ஆயிஷா வீட்டுல இருக்கிற வேலையை முடிச்சுட்டு தோப்புக்கு போலாம், பசங்களை கூட்டிட்டு அங்க இருக்கிற வேலையை பார்க்கலான்னு கிளம்புறாங்க. அப்போதாங்க பாக்குறாங்க பெரிய பையனை காணோன்னு. சின்ன பையன் கிட்ட எங்கடா அண்ணன்னு கேக்குறாங்க. அவன் சாப்பாட்டுக்கிட்டு வெளியே போனான்னு சொல்றான். அதை கேட்ட ஆயிஷாக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திருக்காம சாப்பிடுவானேன்னு யோசிச்சுக்கிட்டு பதறி போய் வெளியே வராங்க. வெளியே அவனை காணோம். திடீர்னு யோசிச்ச ஆயிஷா, நேத்து பசங்க விளையாடியது வாழைத்தோப்பு பக்கத்துல தானே, நாம அங்க போய் பார்ப்போம்னு வாழைத்தோப்புக்கு ஓடுறாங்க. வாழைத்தோப்புக்கு போற வழியிலேயே இவங்க பையனுக்கு சாப்பாட்டு போட்டாங்கல்ல, அந்த தட்டு கீழே விழுந்து கிடக்குது.
ஒரு பக்கமா. அந்த தட்டை பார்த்து அதிர்ச்சியாகி அவன் பேரு முகமது அழுதுகிட்டே அவனை முகமதுன்னு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. வாழைத்தோப்பு ஃபுல்லா தேடுறாங்க. வாழைத்தோப்புல குறிப்பிட்ட இடத்துல அரை மயக்கத்துல பித்து பிடிச்சவ மாதிரி கீழே உட்காந்து மடி மேல ஒரு சின்ன டெடி பியரை வச்சுக்கிட்டு இருக்கான். ஒண்ணுமே புரியாத ஆயிஷா அந்த டெடி பியரை கவனிக்காம அந்த பையன் கிடைச்ச சந்தோஷத்துல அவனை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன பின்னாடி சுயநினைவு வந்த முகமதுக்கு எப்படிடா அங்க போனேன்னு கேக்குறாங்க ஆயிஷா கிட்ட. அவன் எந்த பதிலும் சொல்லாம அமைதியாவே இருக்கான். ஆயிஷா எப்பயும் வீட்டுல தர்கால மந்திரம் ஓதுன தண்ணிய வச்சிருப்பாங்க. அவனுக்கு அதை தெளிச்சு விட்டு அவன் கையில இருந்த டெடி பியரை வாங்கி செல்ஃப்ல வச்சுட்டு அவனை தூங்க வைக்கிறாங்க. அவன் திரும்ப எழுந்ததும் என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. அவன் என்ன ஒரு அக்கா கூப்பிட்டாங்கம்மா, நான் முதல்ல போலமா, அப்புறம் என்ன வாவான்னு விளையாடலான்னு கூப்பிட்டாங்க, எப்படி போனேன்னு கூட எனக்கு தெரியலமான்னு சொல்றாங்க. சரி கொஞ்ச நேரம் அவனை ஃப்ரீயா விடலான்னு விட்டுறாங்க ஆயிஷா. அன்னைக்கு இரவு தூங்குறாங்க. இரவு 1 மணி இருக்கும். திடீர்னு வீட்டு வாசல்ல யாரோ நின்னுட்டு அழுவுற மாதிரி சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பாக்குறாங்க. யாருமே இல்ல, சவுண்டும் வரல, அமைதியாயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு உடனே வாழைத்தோப்பு பக்கத்துல இருந்து அழுவுற சத்தம் ஆயிஷாவுக்கு கேக்குது. ஆயிஷா ஒரு வழியா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாம வெளிச்சம் இல்லாத அந்த கருகருன்னு இருக்கிற இடத்தை நோக்கி டார்ச் லைட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு வாழைத்தோப்புக்குள்ள யாரு அழுவுறீங்கன்னு கத்திக்கிட்டே தைரியமா போறாங்க. அங்க போய் பார்த்தா திரும்ப அழுவுற சவுண்டு கேட்கல, இடமே அமைதியாயிருக்கு. ஆயிஷாவும் மெதுவா உள்ள போறாங்க. முகமது மதியம் உட்கார்ந்து இருந்தான்ல அந்த இடத்து பக்கமா போயிட்டாங்க. அங்க போனதும் ஒரு நிமிஷம் அவங்க மூச்சே நின்னுருச்சு. அங்க அவங்க பார்த்தது என்னன்னு கேட்டா, அங்க ஆயிஷா முன்ன சொன்ன மாதிரி ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒரு உருவம், அதோட ட்ரெஸ் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அந்த உருவம் கீழே உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தது. அதோட பக்கத்துல மத்தியானம் முகமது கையில இருந்த டெடி பியர் மாதிரியே இருந்தது. அதையும் பாக்குறாங்க. ஆனால் பயத்துல பெருசா கண்டுக்கல. தைரியத்தை வர வச்சுக்கிட்டு யாரு நீங்கன்னு பயந்த குரல்ல கேக்குறாங்க ஆயிஷா. அப்போ தலைய தூக்கி பார்த்தது அந்த உருவம். அதோட மூஞ்சிய பார்த்த ஆயிஷா பார்த்ததும் அந்த இடத்தை விட்டு பயத்துல ஓடி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த மூஞ்சி எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நிக்காம கழுத்துல இருந்து வந்துட்டே இருந்த ரத்தம் ரஸ் ஃபுல்லா ரத்தமா நனைஞ்சு போய் ஒவ்வொரு சொட்டா ட்ரெஸ்ல இருந்து அதோட கையில இருந்தும் கீழே வடிஞ்சுக்கிட்டே இருந்தது ரத்தம். மூஞ்சில 6 அல்லது 7 வெட்டுக்காயங்கள். அது அழுகுன நிலையில சீல் வடிஞ்சிட்டு இருந்தது. அதை பார்த்து பயந்து போய் வீட்டுக்கு வந்த ஆயிஷாக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டெடி பியர் இறந்த பெண்ணோட பக்கத்துல பார்த்த ஞாபகம் வந்தது. அது மட்டும் இல்லாம செல்ஃப்ல ஆயிஷா வச்ச டெடி பியர் பொம்மை தூங்கிட்டு இருந்த சின்ன பையன் பக்கத்துல கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சியாகி அந்த பொம்மைய வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் மண்ணெண்ணெயை ஊத்தி எரிக்கிறாங்க. அப்புறம் இங்க எப்படி வந்ததுன்னு யோசிச்ச பின்னாடி தான் புரியுது ஆயிஷாக்கு இதெல்லாம் அந்த பெண் பேயோட வேலையா தான் இருக்குமோன்னு யோசிச்சு ஏன் இப்படி பண்ணுது, எதுக்காக இப்படி பண்ணுதுன்னு எதுவும் புரியாம ஆயிஷா அவங்க வீட்டுல மந்திரம் ஓதுன தண்ணிய அதோட குரானையும் கையில எடுத்துக்கிட்டு வீடு ஃபுல்லா புனித நீரையும் தெளிச்சுட்டு கிச்சன் பக்கம் போகும்போது கிச்சனோட மூலையில ஒரு ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கு அந்த பெண்ணோட ஆவி. அது வரைக்கும் அழுவுற சத்தம் எதுவும் கேட்கல ஆயிஷாக்கு. கிச்சன் பக்கமா அந்த மந்திர தண்ணியை எடுத்துக்கிட்டு போகும்போது அழுவுற சத்தம் கேக்குது. ஆயிஷாவும் பயந்துகிட்டு மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு யார் நீன்னு கேக்குறாங்க. அந்த பெண்ணோட ஆவியோ எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கு. ஆயிஷா இங்க இருந்து போயிடு, நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்துல தனியா வாழ்றோம், எங்களை எந்த தொந்தரவும் பண்ணாம இங்க இருந்து போயிடு, இல்லனா அல்லாவோட இந்த புனித நீரை மேல தெளிச்சிருவேன் அப்படின்னு ஆயிஷா சொல்லிட்டு அவங்க திருக்குரான ஓத ஆரம்பிக்கிறாங்க. அந்த மந்திரம் ஓதன தண்ணிய தெளிக்க போகும்போது அப்போதான் அந்த பெண்ணின் ஆவி ஆயிஷா கிட்ட, என் மேல அந்த தண்ணியை தெளிக்காதீங்க, நான் உங்களை எதுவும் பண்ண வரல, நீங்க இப்போ வாழ்றது என்னோட வீடு, நான் என் தம்பி அம்மா அப்பான்னு எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தோன்னு அந்த ஆவி சொல்ல, அப்போதான் ஆயிஷாக்கு ஞாபகம் வருது, ராசா கவுண்டர் பொண்ணு இப்போதான் சமீபத்துல குடும்ப தகராறுல கொன்னுட்டதா ஊர் மக்கள் சொன்ன விஷயம் ஞாபகம் வந்தது. அப்புறம் ஆயிஷாக்கு முழுசா என்ன நடந்ததுன்னு தெரியாதனால என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அந்த பெண்ணின் ஆவி தனக்கு நடந்த கொடுமையை பத்தி சொல்ல ஆரம்பிக்குது. ராசா கவுண்டர் தாளையூத்து கிராமத்துல மனைவி மற்றும் குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு 2 பசங்க, ஒன்னு சுமதி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு, இன்னொன்னு மணிகண்டன் 10th படிக்கிற பையன், 2 பேர் இருக்காங்க. முதல்ல 2 துர்மரணம் சொன்னேன்ல, அது யாருன்னு கேட்டா சுமதி மற்றும் மணி 2 பேரும் தாங்க. ராசா கவுண்டரோட பெரியப்பா பசங்க 3 பேர் இருக்காங்க. இவங்க ராசா கவுண்டரோட காட்டுக்கு
பக்கத்திலேயே சுமார் 6 ஏக்கரா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ராசா கவுண்டரோட காட்டுக்கும் அவங்க பெரியப்பா பசங்களோட காட்டுக்கும் நடுவுல ஒரு வாய்க்கால் போகுது. 2 அல்லது 3 அடி இருக்கு. அந்த தண்ணி போறதுக்கு 2 காட்டுக்கும் ஒரே வரப்பு தான் ராசா கவுண்டரோட தாத்தா காலத்திலேயே 2 பேரும் இவங்க தாத்தாவும் அவங்க தாத்தாவும் பத்திரம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ராசா கவுண்டரோட பெரியப்பா பசங்க அது எங்களுக்கு சொந்தமான வாய்க்கால்னு ரொம்ப காலமா 2 குடும்பத்துக்கும் சண்டை போயிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் ராசா கவுண்டர் மற்றும் அவரோட 2 பசங்க 3 பேரும் சாயங்காலம் 6 மணி பக்கமா தங்களோட வாழைத்தோப்பை சுத்தம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. குப்பையெல்லாம் எடுத்து ஒரு பக்கமா தூக்கி போட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு ராசா கவுண்டரோட பெரியப்பா பசங்க அங்க வந்து பிரச்சனை பண்ண வந்துட்டாங்க. சண்டை நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து ராசா கவுண்டரை கொல்ல முயற்சி செய்யறாங்க. அப்போ ராசா கவுண்டரோட தலையில அரிவாளால அடிச்சிடுறாங்க. தலையில பயங்கரமா ரத்தமும் வருது. ராசா கவுண்டரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்த சுமதி மற்றும் மணி அவங்க அப்பாவை அடிக்கிறத பார்த்து கத்திக்கிட்டே ஓடி வராங்க. அந்த சமயத்துல ராசா கவுண்டர் அரைமயக்கம் ஆயிட்டாரு. அவங்க பெரியப்பா பசங்கள்ல ஒருத்தன் ராசா கவுண்டரை அடிச்ச கையோட அவரோட பையனை கொல்ல போறான். அந்த பையனை பிடிச்சி அந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற பையனோட கழுத்தை மனசாட்சியே இல்லாம 3 பேரும் சேர்ந்து அறுத்துறாங்க. அறுத்ததும் ஒருத்தன் ராசா கவுண்டர் கிட்ட நீ வாரிசே இல்லாம கஷ்டப்படணும், அதை நாங்க பார்த்து சந்தோஷப்படணும்னு சொல்லி அந்த சுமதி பொண்ணையும் பிடிச்சி கொன்னுறாங்க. சொந்த மகளையே கொல்ல எப்படிதான் மனசு வந்ததோ அவங்களுக்கு. இதுக்கிடையில எதுவுமே செய்ய முடியாத நிலையில ராசா கவுண்டர் மயங்கிட்டாரு. பின்பு அங்க சத்தம் கேட்டு ராசா கவுண்டர் வீட்டுல இருந்து ஓடி வராங்க. வேலை செய்யறவங்களும் அவரோட குடும்பத்தாரும். இவங்களும் அங்க இருந்து ஓடிடுறாங்க. இது நடந்து 6 மாசமே ஆன நிலையில அங்க இருந்தா பசங்க ஞாபகமா இருக்குன்னு வீட்டை மாத்திக்கிட்டு போயிடுறாரு. அங்க தன்னோட காட்டை பார்த்துக்க ஆயிஷாக்கு வீட்டையும் கொடுத்து சம்பளத்தையும் கொடுத்து வேலைக்கு வைக்கிறாரு. வீட்டுக்கு வந்து 15 நாளே ஆன ஆயிஷா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அமானுஷ நிகழ்வை அனுபவிக்கிறாங்க. 2 பசங்கள்ல இறந்ததால ராசா கவுண்டர் ரொம்ப மனவேதனைக்கு ஆளாகி வீட்டை விட்டு வெளியே வராம உலகமே இடிஞ்சு போன மாதிரி இருக்காரு. அப்புறம் கொலை பண்ண 3 பேர்ல 2 பேரு நான் தான் பண்ணேன்னு போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறாங்க. 2 தம்பிகளும் சேர்ந்து பெரியண்ணன் முத்தையாவை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்திடுறாங்க. அவன் போலீஸ்ல சரணடையாம இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த போலீஸ் கேஸ்லாம் சமாளிக்க 6 மாத காலம் ஆயிடுச்சு முத்தையாக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதும் முத்தையாவோட கவனம் ராசா கவுண்டர் மேல திரும்பிச்சு. ராசா கவுண்டரோட பிள்ளைகள்ல கொன்னும் கொஞ்சம் கூட கொலவெறி அடங்காத முத்தையா பில்லி சூனியம் ஏவலை ஏவி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொன்றலான்னு முடிவு செய்யறான். கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தரை பிடிக்கலனா எதிரிய கொல்லணும்னு நினைச்சாலே அவங்க மேல பில்லி சூனியம் ஏவலை அசால்ட்டா ஏவி விட்டுருவாங்க. அப்படிதான் முத்தையா தனக்கு தெரிந்தவர் மூலமா ஒரு மந்திரவாதிய கண்டுபிடிக்கிறாரு. மந்திரவாதி கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி பின்பு மந்திரவாதி கிட்ட ராசா கவுண்டர் மேல ஏவலை ஏவி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா குட்டி சாத்தான வச்சு கொல்ல சொல்லி ராசா கவுண்டரோட துணிய அந்த மந்திரவாதி கையில கொடுக்கிறாரு. இந்த துணி எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா ராசா கவுண்டரோட வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரிக்கு காசு கொடுத்து துணியை எடுத்துட்டு வர சொல்லி இருக்காரு. எதுக்கு துணினா அதை வச்சுதான் ஒருத்தரை சுலபமா வசியப்படுத்தவோ இல்லனா ஏவலை ஏவி விடவோ முடியும். ராசா கவுண்டரோட துணியை கொடுக்கும் போது மந்திரவாதி கையில காசும் கொடுத்தான் முத்தையா. ஆனால் துணியை கையில வாங்கின மந்திரவாதி காசை வாங்கல. ஏன் என்னாச்சுன்னு அதிர்ச்சியா கேட்டான் முத்தையா. அதுக்கு மந்திரவாதி எனக்கு காசு வேண்டாம், அதுக்கு பதிலா நான் அந்த பெண்ணோட ஆன்மா மற்றும் பையனோட ஆன்மாவை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறேன். எனக்கு என்னோட வேலைகளுக்கு வேணும், பில்லி சூனியம் சாத்தான ஏவி விடுற விஷயத்துக்கு வேணும். இந்த மாதிரி சின்ன வயசு ஆவிங்கெல்லாம் வாழணும்னு ஆசையா இந்த பூமியில சுத்திட்டு இருக்கும். இதுங்க ரொம்ப கோபமாவும் ஆக்ரோஷமாவும் இருக்கும். இந்த மாதிரி சின்ன வயசுல அப்புறம் அல்பாயுசுல விபத்துல சாகிற ஆன்மாவை கட்டுப்படுத்தி ஏவி விட்டா நாம கொல்லணும்னு நினைக்கிறவங்க உடனே செத்துருவாங்க. இந்த மாதிரி ஆன்மாக்கெல்லாம் ஆக்ரோஷம் அதிகம்னு மந்திரவாதி முத்தையா கிட்ட சொல்றான். அதை கேட்ட முத்தையாவும் சரி நீ என்னமோ பண்ணு, எனக்கு என் வேலை கச்சிதமா முடியணும்னு சொல்றான். அப்புறம் மந்திரவாதி இன்னும் 14 நாள் தான் இருக்கு அமாவாசைக்கு. இந்த அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வருது. அது மட்டும் இல்லாம இது நிறைஞ்ச அமாவாசை.
என்னைக்குமே ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை வர்ற நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு நம்ம எந்த பூஜை செஞ்சாலும், அதாவது பில்லி சூனியம் ஏவல் போன்ற பூஜை எல்லாம் பண்ணா நமக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஏன் தெய்வத்தை நம்ம வசப்படுத்தணும்னு நினைச்சாலும் சுலபமா நாம வசப்படுத்த முடியும். ஏன்னா இந்த மாதிரி நாள்ல தான் தெய்வத்தோட சக்தி இந்த பிரபஞ்சம் முழுக்க குறைஞ்சி இருக்கும். நம்ம காரியமும் சுலபமாயிடும்னு சொல்றான். அமாவாசை அன்னைக்கு அந்த 2 பேரையும் நீங்க கொன்ன இடத்திலேயே பூஜை செய்வோம்னு சொன்னதும் முத்தையா ஒரு நிமிஷம் பயந்து அங்கயா அப்படின்னு கேக்குறான். அங்கெல்லாம் பூஜை வேணாம், இங்கேயே பண்ணலான்னு சொல்றான். அதுக்கு மந்திரவாதி இல்ல, அவங்கள கொன்ன இடத்துல பூஜை பண்ணாதான் நமக்கு வேலை சுலபமா முடியும். ஏன்னா அந்த 2 ஆவியும் மேலுலகம் போகாம அவங்க இறந்து போன இடத்துல தான் இருப்பாங்க. அந்த சமயத்துல ஆன்மாவையும் என்னோட வசமாக்கிக்கிறேன், அப்புறம் உன்னோட எதிரி ராசு கவுண்டர் மேல நான் ஏவலை ஏவி விடுறேன்னு சொல்றான். ஆனால் ராசு கவுண்டர் மேல ஏவலை ஏவணும்னா அத மந்திரவாதியோட இடத்துல இருந்தே பண்ணலாம். வெளியே எங்கேயும் போய் பண்ண வேண்டியது அவசியம் இல்ல. மந்திரவாதிக்கு தன்னோட காரியம் ஆகணும்னு அங்க போய் பூஜை பண்ணலான்னு முத்தையா கிட்ட சொல்றான். முத்தையாவும் சரின்னு கிளம்பிடுறான். இதுக்கு இடையில ஆயிஷா கிட்ட அந்த சுமதி பெண்ணோட ஆவி, நான் உங்களை எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன், கொஞ்ச நாள் என்னோட பூலோக வாழ்க்கை முடிய இன்னும் 20 நாளே இருக்கு, அது வரைக்கும் நான் உங்களையோ உங்க குழந்தைங்களையோ எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். அன்னைக்கு கூட நான் உங்க சின்ன பையன் கூட விளையாடிட்டு தான் இருந்தேன், மத்தபடி குழந்தைய கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கலன்னு சொல்றா சுமதி. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நள்ளிரவு நேரம் 1:30க்கு தான் அமாவாசை ஸ்டார்ட் ஆகுது. மந்திரவாதியும் முத்தையாவும் பூஜை பொருட்களை எடுத்துக்கிட்டு சுமதி இறந்த வாழைத்தோப்புல அந்த இடத்துக்கு இரவு 1:30 மணிக்கு போறாங்க. அங்க போன பின்னாடி மந்திரவாதி பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். வாழைத்தோப்புக்குள்ள இறந்த அந்த பெண்ணோட ஆவிக்கு இவங்க என்ன பண்ண வராங்கன்னு புரிஞ்சிருச்சு. மந்திரவாதி வாழைத்தோப்புக்குள்ள வந்ததும் சுமதிக்கு புரிஞ்சு மந்திரவாதி சுமதியோட ஆவியை கட்டுப்படுத்தி அதுல உட்கார வைக்க கோலம்லாம் போடுறான். அந்த கோலத்திலேயே மஞ்சத்தூள் அப்புறம் குங்குமம்லாம் போட்டு அந்த கோலத்தோட 5 மூலைகளையும் 5 எலுமிச்சங்காய வைக்கிறான். இதெல்லாம் பண்றத தெரிஞ்சுக்கிற சுமதி ஆயிஷா கிட்ட தன்னோட அப்பாவை கூப்பிடுங்கன்னு சொல்றா. ஆயிஷா ஏன்னு கேக்குறா. என்னோட அப்பா உயிருக்கு ஆபத்து, அதனால கூப்பிடுங்கன்னு சொல்றா ஆயிஷா கிட்ட. சுமதி சொல்லும் போது இரவு 1:40 இருக்கும். அப்போ எப்படி கூப்பிடுறதுன்னு தயங்குற ஆயிஷா கால் பண்றா. ராசு கவுண்டர் எடுக்கல. அவரோட மனைவிக்கும் கால் பண்றா, அவங்களும் எடுக்கல. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட டிவிஎஸ் 50 எடுத்துக்கிட்டு வீட்டுக்கே போலான்னு கிளம்புற அப்போதான் அவளோட போனுக்கு கால் வருது. ஆயிஷா கூப்பிடுறத பார்த்து திரும்ப கால் பண்றாரு. ஆயிஷா உடனே வீட்டுக்கு வாங்க, இங்க ஒரு பிரச்சனைன்னு மட்டும்தான் சொல்றா. இவரும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராரு. சரி, எப்பயும் இந்த டைம்ல கூப்பிடாதவங்க கூப்பிட்டா பயப்படாதவங்களுக்கு கூட பயம் வரும்ல. இவரும் அடுத்த 10வது நிமிஷத்துல ஆயிஷா வீட்டுக்கு தன்னோட வேலையாள் ஒருத்தரை கூட்டிட்டு போறாரு. அங்க போனதும் என்னாச்சுன்னு ஆயிஷா கிட்ட கேக்குறாரு. ஆயிஷாவும் சொல்றா. கேட்டதும் கதறி அழுதுகிட்டு வீட்டு கிச்சனுக்கு ஓடுறாரு. அழுதுகிட்டே தன்னோட மகளை பாக்குறதுக்காக அங்க போனா யாரும் இல்ல. ஆயிஷா கிட்ட கேக்குறாரு. அப்புறம் ஆயிஷா சுமதியை கூப்பிடுறாங்க. அப்புறம் தான் அந்த கிச்சன்ல அழுகிற சத்தம் ஒரு மூலையில இருந்து கேக்குது. பெத்த பிள்ளையோட அழுகுற குரல் ஒரு அப்பாவுக்கு தெரியாம இருக்குமா? அந்த குரலை கேட்டதும் ராசு கவுண்டர் சுமதி கிட்ட பேசுறாரு. எங்க சாமி நீ இருக்க? என் கண்ணுக்கு தெரியற மாதிரி வாடா, நீ தான் அழுகுறன்னு தெரியுதுடா. அன்னைக்கு அப்பாவால உன்னை காப்பாத்த முடியலையேன்னு நீ அப்பா முன்னாடி வராம இருக்கையாடான்னு கேக்குறாரு. சுமதி தன்னோட உருவத்தை காட்டாம அப்படிலாம் இல்லப்பா, உன்னை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்குப்பான்னு 2 பேரும் அழுகுறாங்க. அப்புறம் சுமதி முத்தையா பண்ற எல்லாத்தையும் சொல்றா. வாழைத்தோப்புக்குள்ள என்ன நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு. உடனே ராசு கவுண்டர் இப்படிலாம் பண்றானான்னு கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்புறம் சுமதி கொஞ்சம் இருப்பான்னு சொல்லி சுமதியையும் வசியப்படுத்தி வச்சுக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லுறா. அப்புறம் ராசு கவுண்டர் தான் கூட்டிட்டு வந்த வேலையால போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி இங்க நடக்கிறதெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வான்னு அனுப்பி விடுறாரு. அப்புறம் இவரும் ஆயிஷாவும் வாழைத்தோப்புக்குள்ள அந்த கொலை நடந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போனா 2 பேரும் பனியில உறைஞ்சு போன மாதிரி உறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா அங்க மந்திரவாதி முன்னாடி சொன்ன மாதிரி கோலம் மேல எலுமிச்சக்காயெல்லாம் வச்சு உயிரோட இருக்கிற ஒரு கோழிய கையில புடிச்சு கழுத்தை அறுத்து அதோட கோலத்தோட மத்தியில கோழியில இருந்து வர ரத்தத்தை ஊத்துறான். இன்னொரு பக்கம் ஆயிஷா வீட்டுல இருக்கிற சுமதியோட ஆன்மா எதுவும் செய்ய முடியாத நிலையில கத்தி ஊருக்கே கேட்கற மாதிரி அழுகுது.
ஏன்னா அந்த ஆவியால எதுவுமே செய்ய முடியல. நிறைஞ்ச அமாவாசை ஒரு காரணம், இன்னொன்னு மந்திரக்கட்டு. மந்திரவாதி போட்ட கோலம் அதுக்குள்ள ரத்தத்தை விட்டா அந்த ஆவி தன்னை அறியாமலேயே அங்க வந்துடும். ஏன்னா அது ஆவிகளை கட்டுப்படுத்துற மந்திரக்கட்டு. அப்புறம் ஒரு பக்கம் ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது காத்துல ஒரு உருவம் வந்து அந்த மந்திரக்கட்டுக்குள்ள உட்காருது. அதை பார்க்கிற ராசு கவுண்டர் அந்த உருவத்தோட மூஞ்சியை பார்க்கறாரு. அங்கதான் தன் பெண்ணோட மூஞ்சியை பார்க்கறாரு. பார்த்ததும் அழுவுறாரு. சத்தமா கூட அழ முடியாம அலறாரு. மந்திரவாதி பூஜையை ஆரம்பிச்சு யாகத்துல மந்திரம் சொல்ல சொல்ல சுமதி கத்திக்கிட்டே இருக்கா. கூட முத்தையா சுமதியோட ஆவியை பார்த்து சந்தோஷப்படுறான். அவ கஷ்டப்படுறத பார்த்து அப்புறம் தன்னோட பொண்ணு கஷ்டப்படுறத சகிச்சுக்க முடியாத ராசு கவுண்டர் உடனே ஒளிஞ்சிட்டு இருந்தவன் வெளியே வந்து கதறிக்கிட்டே சண்டைக்கு போறான். அப்போ அந்த சுமதி ராசு கவுண்டரை பார்த்து ஒரு ஏக்கமா அழுவுறான். அதையும் பார்த்து கோபமா சண்டைக்கு போறான். அவனை பார்த்த முத்தையா அப்புறம் மந்திரவாதி அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ராசு கவுண்டர் அந்த மந்திர பூஜைய அழிக்கிறாரு. கோழி பலியை கொடுத்த இடத்த கலைச்சு விட்டு முத்தையாவை அடிக்கிறாரு. மந்திரவாதியும் பயந்து அந்த இடத்த விட்டு ஓடுறான். கொஞ்ச நேரத்துல போலீஸும் வந்துட்டாங்க. அங்க நடக்கிற பூஜையை பார்த்துட்டு நரபலி கொடுக்க போறான்னு போலீஸ் நினைச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சுமதியோட ஆன்மாவும் கட்டுப்பல்ல தப்பிச்சது. அப்புறம் முத்தையா பண்ண எல்லா விஷயமும் போலீஸ் கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனையும் கிடைக்குது. சுமதியோட ஆன்மா அவங்களுக்கு தண்டனை கிடைச்ச சந்தோஷத்துல அப்பா கிட்ட அம்மாவை பாத்துக்கோங்கப்பான்னு சொல்லி அழுதுகிட்டே இந்த உலகத்தை விட்டு போறா. ராசு கவுண்டர் கதறி அழுவுறாரு. சுமதியும் காத்தோட கலந்துட்டான். அத பார்த்த ஆயிஷாவும் அழுவுறாங்க. சுமதியை பிரிய முடியாத கஷ்டத்துல ராசு கவுண்டர் வீட்டுல நடந்ததை சொன்னாரு தன்னோட மனைவி கிட்ட. அவங்களும் கேட்டுட்டு அழுவுறாங்க. இந்த காலத்திலயும் முத்தையா மாதிரி மனசாட்சி இல்லாத ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க. ஒரு அடி நிலத்துக்காக மகளையே கொள்றாங்க. இந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய அனுபவங்களை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைப் ஒவ்வொன்றும் இந்த மாதிரி உண்மை சம்பவங்களை உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்க எனக்கு ஹெல்ப்பா இருக்கும். நன்றி.